கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சென்டர் மீடியன் மீது அதிவேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருவரில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. விபத்து குறித்த முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். நேற்று இரவு கோவை புளியகுளம் பகுதியில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் 2 பேர் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டியவர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகனான ஷியாம். அதே போன்று அவருடன் அவரது நண்பரான வசந்த் என்பவரும் அமர்ந்து சென்றிருக்கிறார். இவர்கள் புளியகுளம் அடுத்த வசந்தாமில் அருகே சென்றபொழுது அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு பிக்கப் வாகனம் திடீரென அந்த பிக்கப் வாகனம் வலதுபுறமாக திருப்பிய நிலையில எதிர்பாராத விதமாக இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இந்த மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனம் சாலையை தடுப்பு சுவர் மீது மோதியதுல அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஷியாம் என்பவர் தூக்கி வீசப்பட்டு சாலையின் மற்றொரு புறம் விழுந்தார். அந்த விழுந்த வேகத்திலேயே அவர் ரத்த வெள்ளத்துல பரிதாபமாக உயிரிழந்தார். அதே வேளையில இந்த மோதிய அடுத்த வினாடி இருசக்கர வாகனமும் தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து மற்றொருவர் பின்னால் இருந்து அமர்ந்திருந்த வசந்த் என்பவரும் தூக்கி வீசப்பட்டதுல அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதே போன்று கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே இருசக்கர வாகனத்தை ஓட்டிய ஷியாம் உயிரிழந்த நிலையில இன்று காலை வசந்தும் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில இது தொடர்பான அதிர்ச்சியூட்டக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்திற்கு காரணமான அந்த பிக்கப் வாகனத்தை ஓட்டிச் சென்ற அந்த ஓட்டுநர் தலைமறைவாகி இருக்கிறார். அதே போன்று அந்த பிக்கப் வாகனத்தில் பதிவு எண் என்பதும் இல்லாமல் இருப்பதன் காரணமாக பிக்கப் வாகனத்தை தற்பொழுது காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில் தப்பி ஓடிய அந்த ஓட்டுநர் எங்கிருக்கிறார், யார் என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.